இந்த பாதையும் கடக்க என் ஆண்டவர் எனக்கு கிருபை தருவார். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வைத்திருக்கிறார். அதை நான் அனுபவிப்பேன். கிறிஸ்துவின் பலத்தினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற விசுவாசத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து செல்வதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் தேவன் தங்களிடம் எதுவுமே சொல்லவில்லை என்று அன்னைக்கு அவர்கள் அறிய விரும்பினார்கள். ஏனென்றால் அவர்கள் தவறான கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். தேவன் விரும்பியதெல்லாம், என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, இந்த பயணம் சரியாக உமது சித்தத்தின்படி அமைவதாக என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போ நம்முடைய வாழ்விலே நாம் பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய எதிர்பார்ப்பு வேறு ஒன்றாக இருக்கிறது, நாம் எதிர்பார்ப்பது ஒன்றாக இருக்கிறது. இதுதாங்க பிரச்சனையே. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி அவரிடம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து அவர் பின்பாக செல்வதை தான் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள வந்துட்டுன்னா உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக மாறிவிடும். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்குள்ள விசுவாசம் குறைவாக இருக்குமென்னால் நீங்கள் இன்னைக்கு கேளுங்க, விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறோமாகிய நம் ஆண்டவரிடம் அந்த விசுவாசத்தையும் நீங்கள் கேட்க அழைக்கப்படுகிறீர்கள்.